வணக்கம். கல்யாணி யாருடனும் பேச மாட்டாள். சிறுகதை. படைப்பு வி. கௌரி. அம்மா, நான் போயிட்டு வருகிறேன். மணி 9. கல்யாணி அவசரமாக புறப்பட்டாள். மாடிப்படிகளின் கீழ் வரிசையில் அடைச்சி கொண்டு அமர்ந்திருந்த மற்ற போர்ஷன் பெண்களின் சிரிப்பும் அரட்டையும் அவள் பஸ் ஸ்டாண்ட் அடையும் வரை கேட்டது. என்ன மனிதர்களோ என்று சலித்து கொண்டாள் கல்யாணி. காலை வேளையில் எப்படி இவர்களுக்கு எந்த அவசர வேலையும் இல்லாமல் இருக்கிறது என்று மனசுக்குள் வியந்து கொண்டாள். பஸ் ஸ்டாப்பின் ஓரத்தில் கும்பலாக இளைஞர்கள். கல்யாணி முகம் சுளித்தாள். புடவை தலைப்பை இழுத்து கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு வேகமாக நடந்தாள். அருகே ஒரு பிச்சைக்கார கிழவி வேறே. தினமும் இதே பஸ் ஸ்டாப்பில் ஏறி ஜன சந்தடி அதிகமாக உள்ள வாடிக்கையான இடத்தில் இறங்கி பழைய டப்பாவும் தடியும் கந்தல் துணிகளுமாக கல்யாணி மூக்கை பிடித்து கொண்டு பின்னால் ஏறினாள். நாளைக்காவது 10 நிமிஷம் முன்னால் வந்து இந்த கிழவியின் உரசலை தவிர்க்க வேண்டும். ஆஃபீஸுக்கு வந்துவிட்டால் அசட்டு சிரிப்பு சிரிக்கும் மேனேஜருக்கு எரிச்சலை அடக்கி கொண்டு விஷ் பண்ணிக்கொண்டே சீட்டிற்கு வந்தாள். மேனேஜரின் சீட்டிற்கு ரொம்ப பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ரகசியம் பேசுவது போல் இருக்கும் லதாவையும் கவனித்தாள். ஒரு பெண் 4 பேருக்கு நடுவில் வேலை பார்க்க வந்துவிட்ட அவசியத்தை எப்படி இந்த ஆண்கள் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறார்கள்? கல்யாணிக்கு கோபம் வந்தது. ஃபைலில் சந்தேகம் கேட்க வந்த டைப்பிஸ்டை சட்டுப்புட்டென்று பதில் சொல்லி அனுப்பினாள். நேரம் ஆக்கினால் அவன் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு பக்கத்தில் உட்காருவான். அவன் அளக்கும் அறுவை ஜோக்குகளுக்கெல்லாம் நான் சிரிக்க வேண்டும். நாளடைவில் அவன் திரிக்கும் கதைகளுக்கெல்லாம் நான் கதாநாயகி ஆக வேண்டும். கல்யாணி பொறுமிக் கொண்டாள். இதற்கெல்லாம் இடம் தராமல் அவள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறாள். யாரிடமும் ஒரு அனாவசிய பேச்சும் கிடையாது. மாலாவின் டேபிள் மேல் அக்கவுண்டன்ட் ரங்கநாதன் சுவாரஸ்யமாக சாய்ந்து கொண்டிருந்தான். ரெக்கார்ட் ரூமில் அவர்கள் ரொம்ப அந்தரங்கமாக இருப்பதை போல் கல்யாணி ஒரு நாள் பார்த்திருக்கிறாள். 4 பேர் நடமாடும் ஆஃபீஸில் எப்படி நடந்து கொள்வது என்று கூடவா சொல்லித்தர வேண்டும்? என்ன மனிதர்களோ! வழக்கத்தை விட கடுகடுப்பாகவே முகத்தை வைத்து கொண்டு ஃபைல்களை கவனித்தாள். சாப்பாட்டு நேரம். வழக்கம் போலவே கான்டீனின் மூலையில் தனியாக போய் உட்கார்ந்து கொண்டாள். ஈவினிங் பர்மிஷன் போட்டுக்கொண்டு தேவிக்கு போகலாமா? அண்ணா கூட சொல்லி கொண்டிருந்தான். ரொம்ப நல்ல படமா? சீதாவின் சாரியை பார்த்தியாடி? நல்ல டிசைன், டிஃபரண்ட். அவளுக்கு நல்லா இல்லை. வித்யாவின் லவ் அஃபேர் என்னாச்சு? ஆள் நடமாட்டத்தையே காணோமே. ஆளுக்கொரு விதத்தில் அரட்டை அடித்து கொண்டு எதற்கோ சிரித்து கொண்டிருந்தார்கள். என்ன சிரிப்பு, அரட்டை? சினிமாவையும் டிராமாவையும் விட்டால் இவர்களுக்கு வேறு விஷயமே கிடைக்காதோ? மற்றவர்களின் சொந்த விஷயங்களை பற்றி இவர்களுக்கு என்ன வம்பெடுப்பு? எப்படி விவஸ்தை இல்லாமல் சிரிக்க முடிகிறது? வெட்கம் கெட்ட ஜென்மங்கள். பட்டென்று டிஃபன் பாக்ஸை மூடி கல்யாணி வெளியே வந்தாள். என்னடி இன்னைக்கு சிஎம் இன்னைக்கு பாதி சாப்பாட்டிலேயே எழுந்திரிச்சு போயிட்டாங்க என்று அவளுக்கு கேட்குமாறு ஒருத்தி பேசி சிரித்தாள். மற்றவர்களும் கொல்லென்று சிரித்தனர். அவளுக்கு தெரியும், சிஎம் என்றால் சிடுமூஞ்சி. போகட்டும், சிரித்த முகமாக இவர்களோடு பழகுவதை விட அமைதியாக இருப்பதே மேல். கல்யாணி மறுபடியும் சீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். யாராவது ஏதாவது கேட்க வந்தால் ஞாபகமாக முகத்தை இறுக வைத்து கொண்டாள். யாரிடமும் எந்த சலனத்தையும் ஏற்படுத்த மாட்டேன், எனக்கு நானே திரை போட்டுக் கொள்வேன் என்பது போல. கல்யாணி மாலையில் வீடு திரும்ப வழக்கத்தை விட கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. கடை தெருவில் அம்மாவுக்காக 2 ஆப்பிள் பழங்கள் வாங்கி கொண்டு பஸ்ஸின் கூட்டத்தில் பிதுங்கி வழிந்த எரிச்சலுடன்
தெருவில் யார் மீதும் பட்டுவிடாமல் களைப்போடு நடந்து வீட்டிற்கு வந்தாள். மாடிப்படியில் எப்பொழுதும் போலவே நிறைய பெண்கள் வம்பளத்து கொண்டிருந்தார்கள். எப்போதும் போலவே அவர்களை பொருட்படுத்தாது மேலே ஏற முயன்றபோது சட்டென்று ஒருத்தி எழுந்து வந்து கல்யாணியை நோக்கி வந்தாள். உங்கள் போர்ஷனை பூட்டி வச்சுருக்கோம். காலையில் உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து துடிச்சு போயிட்டாங்கம்மா. பக்கத்தில் தேவி நர்சிங் ஹோமில் சேர்த்திருக்கிறோம். சாவியை நீட்டினாள் அந்த பெண். கல்யாணிக்கு தலையை சுட்டியது. அம்மாவுக்கா? எப்படி? ஏன்? எனக்கு உடனே ஃபோன் பண்ணியிருக்கலாமல்ல? அந்த பெண் கழுத்தை நொடித்தாள். நீ எங்கே வேலை பார்க்குறேன்னே எங்களுக்கு தெரியாதுமா. உன்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கியா? உன்னை அம்மாவையும் உன்னை மாதிரியே முசுடாக வச்சுருக்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யாராவது தேவைப்படுவாங்கன்னு நினைச்சாவது பார்த்துருக்கிறியா? பொட்டில் அரைந்தாற்போல் அவள் கேட்டாள். கல்யாணி திகைத்து நின்றாள். யாரை பார்த்தாலும் எந்த நடவடிக்கையை பார்த்தாலும் சந்தேகம், கோபம், விரக்தி, வேதனை, அருவருப்பு. யாருக்கு என்ன உதவி நான் செய்திருக்கிறேன்? பரஸ்பர அன்பும் நம்பிக்கையும் இல்லாமல் எத்தனை மனசை காயப்படுத்தியிருக்கிறேன். கல்யாணி மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். அம்மாவுக்கு உடம்பு குணமாகி வீட்டுக்கு அழைத்து வந்தாகிவிட்டது. மறுபடியும் மாடிப்படி, அரட்டை, பிச்சைக்கார கிளவி, மேனேஜரின் சிரிப்பு, சிநேகிதிகளின் பேச்சு. எந்த விஷயமே இப்பொழுதெல்லாம் தப்பாக கண்ணில் படாதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்போடு பார்க்க பழகிக்கொண்டால் எங்கும் எந்த தப்புமே தென்படாதோ. கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.